ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு டிஜேஆர் டாக்கீஸ். 2026ல ஈட் படத்தோட டைரக்டர் தயாரிப்புல கீல் சோக்லோ டைரக்ஷன்ல வந்திருக்கிற ஒரு தரமான ஆக்ஷன் ஹாரர் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்தோட பேரு தே வில் கில் யூ. கதை என்னன்னா, படத்தோட ஆரம்பத்துல ஹீரோயினும் அவங்க தங்கச்சியும் கொடூரமான அவங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்றாங்க. இதுல ஹீரோயின் மட்டும் எஸ்கேப் ஆக துரதிர்ஷ்டவசமா தங்கச்சி வந்து மாட்டிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா கதை கரெக்டா 10 வருஷம் கழிச்சு நடக்குது. பொழப்புக்காக ஒரு பிரம்மாண்டமான பங்களாவில் வீட்டு வேலைக்காக சேர்றாங்க நம்ம ஹீரோயின். ஆனா அந்த பங்களாவுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை சுத்தி அரங்கன அதிர்புதிரியான முரட்டு சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மொத்த ஸ்டோரியே. படம் 30 நிமிஷம் ஸ்லோவா தாங்க போணுச்சு. அதுக்கப்புறம் கரெக்டா 30 நிமிஷம் கழிச்சு ஒரு ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு தரமான ஆக்ஷன் பிளாக் வந்து படத்துல வச்சிருப்பாங்க. அந்த ஆக்ஷன் பிளாக் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சுத்தமா எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் ஒன்று கொடுத்தாங்க பாருங்க. படத்துல ஹீரோயினும் செம சாக்கு, நானும் செம சாக்குல தான் இருந்தேன். வேற லெவல் சம்பவம் அது. டிஃப்ரெண்டா யோசிச்சு படத்துல பல சீன் வந்து அமைச்சிருப்பாங்க. அந்த சீன் எல்லாமே பார்க்க புதுசா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அந்த மாதிரி சீனை நீங்க வேற எந்த படத்துலயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும். செமையா என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. நான் எதையும் இங்க பெருசா ரிவீல் பண்ண விரும்பல. ஆனா கண்டிப்பா ஒரு சீன் உங்களை ஆச்சரியப்பட வைக்கும். எப்படிடா இப்படிலாம் யோசிச்சு சீன் எடுக்கிறீங்கன்னு கேட்க தோணும். அந்த அளவுக்கு செமையா பண்ணியிருந்தாங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டீமை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். செட் ஒர்க்லாம் அமேசிங்கா பண்ணியிருந்தாங்க. குறிப்பா அவங்க போட்ட செட் ஒர்க்ல ஒரு சேஸ் சீக்வன்ஸ் ஒன்று படத்துல வச்சிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு வேற லெவல்ல இருந்துச்சு. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபியும் டாப் நாச் தான். செம்ம இம்ப்ரெசிவா இருந்துச்சு. இந்த படம் பேசிக்கா ஒரு ஹாரர் ஆக்ஷன் த்ரில்லர் படம். ஆனா படம் பார்க்கும்போது எந்த ஒரு இடமும் சீரியஸாவே இருக்காது. பயங்கர ஃபன்னா போகும். படத்துல உடம்ப ரெண்டா வெட்டி கிழிக்கிற மாதிரி எல்லாம் சீன் இருக்கு. ஆனா அது முகம் சுளிக்க வைக்காது. அதுதான் இந்த படத்தோட மேஜிக்கே. அப்புறம் ஆக்ஷன் காட்சியெல்லாம் அதெல்லாம் பண்ணி தெரிவிக்க விட்டுருப்பாங்க. கோடாலியில நெருப்ப பத்த வச்சுக்கிட்டு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்று மேக் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் அட்டகாசமா இருந்துச்சு. படத்துல மைனஸ்ன்னு சொல்ல பெருசா ஒன்றும் இல்லை. ஆனா கிளைமேக்ஸ்ல இருக்கு ஏன் இப்படி முடிச்சுட்டாங்கன்னு ஒரு ஃபீல் வரலாம். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குன்னா, ட்ரெய்லர்லாம் பார்க்காம இந்த படத்தை பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா என்ஜாய் பண்ணுவீங்க. லாஜிக் இல்லா மேஜிக் தான் இந்த படம். இது ஃபேமிலியோட கூட பார்க்க முடியாது. படம் தமிழ் டப்பிங்லயும் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ்ல இல்லாத வெப் சீரிஸ் அப்புறம் படங்களுக்கு நாமே தமிழ் சப்டைட்டில் ரெடி பண்ணி நம்ம டிஎம் தமிழ் சப்டைட்டில் டெலிகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். பாய்.